காலை வணக்கம். லொக்கேஷன் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் என் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கேன் காலையிலே தம்பி தூக்கிட்டு. சூரிய வெளிச்சத்தில் காட்டலான்னு வெளியே விட்டுருப்பான். சரி அப்படியே வந்துடலான்னு வந்துட்டோம். சூடா சப்பாத்தி தொட்டுக்க. ஓ செஞ்சு அதை சாப்பிட்டு வர வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லது. நான் கன்சீவாக இருந்தப்போ இது எங்கள் ஊர் வரைக்கும் வந்துச்சு. எனக்கு பிடிக்கும். ஓகே, இங்கே வந்து இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். வந்ததுக்கு காலையில் சாப்பாடு இங்கேயே கொடுத்துட்டாங்க. சாப்பிட வேண்டியது தான் சீக்கிரமாக. இங்கே ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஆனால் பார்த்து அப்படி தெரியவே தெரியாது. ரொம்ப டயர்டு. சரி, நம்ம ஆன்லைனில் வந்து ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி வாங்கினோம். அதை பிரித்து பார்க்கலாம். ஓகே, என்னன்னு பார்த்தா நமக்கு நைட்டி இதுக்கப்புறம் தேவைப்படும். ஸோ ஒரு 3 நைட்டி வந்து ஒரு பேஜில் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த 3000 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா கிச்சனில் என்றைக்குமே ஒரு நல்ல வாசம் அடிக்குது. எங்கள் அப்பா வந்து ரொம்ப வித்தியாசமான வாசம். ஆமாம், நான் வந்து ஈரல் வாங்கிட்டு வந்தேன். சரி, எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணதுனால என் உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, அதனால ஈரல் சாப்பிட்டா ரத்தம் ஊறுனாங்க. அதனால ஈரல் வாங்கிட்டு வந்தா நான் என்ன சாப்பிட விட மாட்டாங்க என் பிள்ளைங்க. நான் இப்போ உப்பு பார்க்குறேன் எப்படி செஞ்சிருக்காங்க என் மனைவி அப்படின்னு பாருங்க. சூடா வேற இருக்கும். முதல்ல உங்க மனைவி அவங்களுக்கு சாப்பிட்டு என் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவன்கிட்ட கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. ஏன்னா 2-3 நாளா என் மேல கோவத்துல இருக்கா. இதை கலந்து கொடுத்துட்டானா நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து குக்கரில் ஈரல் குழம்பு. எங்கள் அம்மாவுக்கு வந்து திருப்தி அடைய மாட்டாங்க. நிஜமா நல்லா இருக்கான்னு. நல்லா இருக்குன்னா நிஜமா நல்லா இருக்கா. ஓகே, போர் அடிக்குது. அதனால் தம்பி அம்மாட்ட கொடுத்துட்டு நானும் தங்கச்சியும் சும்மா வண்டியில் போகலான்னு வெளியே வந்திருக்கோம். ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடிட்டு போய்